இப்படி அழாமல் சமத்தா இருக்க பையனை கூட்டிகிட்டு போய் செம்மையாக அள வைக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம். இதோட அக்காவுக்கு குழந்த பிறந்து 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டாச்சு 45 டேஸில். 3வது மாதத்துக்கான வேக்சினேஷன் போடணும். அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அக்காக்கான ஆதார் கார்டு, தம்பிக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டதுக்கான அந்த நோட் பண்ணி கொடுத்த அட்டை, நோட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு பிரிண்ட் போட வேண்டியது இருந்தது. அதனால் அக்கா பிரிண்ட் போட போயிட்டா. சாருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஜாலியாக ரோட்டை வேடிக்கை பார்க்குறாரு. நான் சொல்கிறத ஏதோ சொல்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தான். வீட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் தான் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டிருந்தோம். அதனால் இப்போ செகண்ட் வேக்சினேஷனும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் போட போயிருந்தோம். அக்கா நீ தம்பியை பார்த்துக்கோ, நான் ஓபி சீட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. அக்கா ஓபி சீட்டு வாங்குற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் சார் பாட்டுக்கு ஜாலியாக படுத்திருந்தாரு. சாரை உள்ளே கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே 2 சொட்டு மருந்து கொடுத்தாங்க. அப்போயே ஊசி போட போகிறாங்கன்னு தெரிஞ்சுதோ என்னமோ தெரியல, சரியான அழுகை. அந்த அழுகையை ஊசியும் குத்திட்டாங்க. ஊசி குத்தின கையோட என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தால அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த ஊசி குத்தும்போது கூட நான் கண்ணை மூடிக்கிட்டே தான் வீடியோ எடுத்தேன். எனக்கே ஊசினா பயம். அங்கே அழ ஆரம்பித்தவன் அவனே டயர்டாகி அப்புறம் தூங்கின பையனை அழுங்காமல் குழுங்காமல் வீட்டுக்கு பத்திரமா தூக்கிட்டு அடுத்து ஐஸ் கட்டி ஒத்தனை தான் கொடுக்க போகிறோம். ஓகே பாய். இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் சொல்ல வந்துட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.